Any summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. Renocon AAC Blocks. It saves 30% in steel, cement and labor cost. ஒவ்வொரு சதுர அடியிலும் சந்தோஷம். நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமானதாக சொல்லப்படுகிற அந்த பணத்தை யாரோ போட்டு கொடுத்தாங்கன்றதும், திமுக வேட்பாளர்கள் தொடர்புடைய இடங்களில் போய் பணத்தை பிடிப்பது போட்டு கொடுத்ததாகட்டும் அல்லது வேறு எங்கேயாவது இருக்கட்டும், எங்கே பணம் பிடிச்சாலும் உள்கட்சி அரசியல் உள்குத்து அவங்க கட்சியில் இருக்கிற போட்டு கொடுக்குறதா. இது வெளியிலிருந்துலாம் போட்டு கொடுக்கறது இல்லை. கிட்டத்தட்ட இதே மாதிரியான சம்பவம் தான் கடந்த முறை வேலூர் எலெக்ஷன்லையும் நடந்துச்சு. அதை ரத்து பண்ணாங்க. நெல்லை எலெக்ஷன் ரத்தாக வாய்ப்பு இருக்குமா சார்? தேர்தல் கமிஷன் செய்யுமா? பாஜக விடுமா? அண்ணாமலை பேசுவாரா? எங்கள் கட்சி வேட்பாளர் செய்ததால் தவறுன்னு சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். ஏன்னா அவரே பண விநியோகம் செய்வதற்காகத்தான் மீடியாவை துரைத்து அடித்ததாக நான் நம்புகிறேன். கோவையை ரொம்ப ஈகோ பிரச்சனையா பார்க்குறாரா சார் எஸ்பி வேலுமணி அவர்கள்? அண்ணாமலைக்காக வேலுமணி அடங்கி போய்விட்டார் அல்லது அவர் வெற்றி பெற வேண்டும் என்று எஸ்பி வேலுமணி விரும்புகிறார் என்று சொன்னால், நேற்று கூட நட்டா வந்தார், என்ன சொன்னார்னு பார்த்தோம். என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. குடும்ப அரசியலுக்கு முக்கியத்துவம் தருவதற்கு ஒருபோதும் வாக்களிக்காதீர்கள். யார் சொல்றார்? ஜேபி நட்டா. இங்க பக்கத்தில் யாருக்கான்னு பார்த்தீங்களா? இந்த படத்தில் ராதிகா சரத்குமார். ராதிகா யாருங்க? தர்மபுரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கே காங்கிரஸ் வேலை பார்க்கல, கடலூர்ல பாமக வேலை பார்க்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு உள்ளடி அரசியல் இருக்கா சார் இந்த ரெண்டு தொகுதியிலும், கடலூர் அதே போல தர்மபுரி? இல்லை, இது ரொம்ப சிக்கலான விஷயம். கடலூர்ல பாட்டாளி மக்கள் கட்சி வேலை செய்வென்றால் நீ மச்சானை ஜெயிக்க வைப்பதற்காக இப்படி முயற்சி எடுக்கின்ற விஷயங்கள் கசியும். தமிழின் முக்கியமான நிகழ்வுகளையும் அரசியல் செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் செய்வதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு குபேந்தர் வந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் சார். அதாவது சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய செய்தி சார். 4 கோடி ரூபாய் தாம்பரம் ரயில் நிலையத்தில் சிக்கியிருக்கு. அது நயினார் நாகேந்திரன் அவருடைய தேர்தல் செலவுக்காக கொண்டு செல்லப்பட்ட பணம் அப்படின்னு தான் எல்லா செய்திகள்லையும் வந்துகிட்டு இருக்கு சார். குறிப்பாக வெள்ளிக்கிழமை இரவுங்கிறது தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அந்தளவுக்கு மக்கள் கூட்டம். கரெக்டாக இந்த ட்ரெயினில் இந்த கோச்சில் இந்த 3 பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி வச்ச மாதிரி அந்த போய் பணத்தை பறிமுதல் பண்ண மாதிரி தெரியுது. எப்படி சார் 4 கோடி சிக்கி இருக்கு? பின்னாடி யாரும் போட்டு கொடுத்துருக்காங்களா சார் 4 கோடி ரூபாய் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும்? 2019 வேலூர் வேட்பாளர் கதிரானந்த் திமுக கட்சியை சேர்ந்தவர். ஆமா, யாருன்னு தெரியும். துரைமுருகன் மகன். ஆமா, அவருடைய உறவினர் வீடு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திமுக பொறுப்பாளர் வீடு, அவங்க வீட்டில் போய் 8.5 கோடி ரூபாய் எடுத்தாங்க. ஆமா, இன்னைக்கு காலையில் கேவி குப்பத்தில் துரைமுருகனுடைய உறவினர் வீட்டில் 7.5 லட்ச ரூபா எடுத்திருக்காங்க. வீட்டில் போய் அந்த வீடு பார்த்தீங்கன்னா பரிதாபமாக இருக்குது. அந்த வீட்டில் பணம் எடுத்திருக்காங்க. இதெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை இரவு நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமானதாக சொல்லப்படுகிற அந்த பணத்தை யாரோ போட்டு கொடுத்தாங்கன்றதும், திமுக வேட்பாளர்கள் தொடர்புடைய இடங்களில் போய் பணத்தை பிடிப்பது போட்டு கொடுத்ததாகட்டும் அல்லது வேறு எங்கேயாவது இருக்கட்டும், எங்கே பணம் பிடிச்சாலும் உள்கட்சி அரசியல் உள்குத்து அவங்க கட்சியில் இருக்கிற போட்டு கொடுக்குறதா. இது வெளியிலிருந்துலாம் போட்டு கொடுக்கறது இல்லை. ஓகே, நயினார் நாகேந்திரன் விஷயத்தில் உள்கட்சியிலேயே போட்டு கொடுத்துருக்காங்களா? நிச்சயமா இருக்கலாம். நான் இப்போ சொன்னேன்ல, உதாரணத்தோட தான் சொன்னேன். இப்போ வேலூரில் இந்த வீட்டுக்கு போங்க பணம் இருக்குன்னு யார் சொல்ல முடியும்? எதிர்கட்சிக்காரன் சொல்ல முடியாது. சொந்த கட்சிக்காரன் சொன்னால் தான் போய் அங்கே எடுக்க முடியும். ஓகே, ஏன்னா அவனுக்கு ஒரு வேதனை இருக்கும், அவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். அவர் போய் துரைமுருகன் கிட்ட சொல்லியிருப்பார், இல்லை துரைமுருகன் மகன் கிட்ட சொல்லியிருப்பார். நடந்திருக்காது, கவனிச்சிருக்க மாட்டாங்க, மதித்து பேசியிருக்க மாட்டாங்க. பணம் கொண்டு போன அந்த ரூட்டு தெரியும், அல்லது தான் ஒரு டிரைவர் மூலியமாகவோ அவங்க கட்சி மூலியமாக தெரிஞ்சிருக்கும் இங்கேயே பணம் வைக்கப்படுகிறது. இவனே ஃபோன் பண்ணி எஸ்டிடி பூத்தில் போய் சொல்லி, சார் இந்த இடத்துல பணம் இருக்குன்னு சொல்லியிருக்கலாம். அதுதான் நடந்திருக்கும். 2019 திமுக வேட்பாளர் கதிரானந்துக்கு என்ன நடந்ததோ அதுதான் நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கும் நடந்திருக்கும் என்பது என்னோட யூகம். ஓகே, கட்சிக்காரங்க போட்டு கொடுத்தா 4 கோடி ரூபாய் பணம் சிக்கி இருக்கு. அதுக்கப்புறமா நெல்லையிலையும் ஒரு மிகப்பெரிய ரைடு பண்ணியிருக்காங்க. அங்கேயும் பணமெல்லாம் பறிமுதல் படுத்திருக்காங்க, பரிசு பொருட்கள்லாம் பறிமுதல் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இதே மாதிரியான சம்பவம் தான் கடந்த முறை வேலூர் எலெக்ஷன்லையும் நடந்துச்சு. அதை ரத்து பண்ணாங்க. நெல்லை எலெக்ஷன் ரத்தாக வாய்ப்பு இருக்குமா சார்? பாஜக வேட்பாளராச்சே, ரத்தாகும்னு சொல்ல முடியுமா? அவர் என்ன சொல்லியிருக்காரு? 4 கோடி ரூபாய் சிக்கியதுன்னு இன்னைக்கு கொட்டை எழுத்துல எல்லாம் வந்தாச்சு. அவருடைய சொந்தமான ஹோட்டல் பொந்துமலை ரோட்டில் எழும்பூரில் இருக்கிற அந்த ப்ளூ மவுண்ட்
அந்த ஹோட்டலில் தான் பிடிபட்டிருக்கு. அங்கிருந்து ட்ரிப்ளிகேனில் ஒரு ஹோட்டல் ப்ளூ டைமண்ட் ஹோட்டலிருந்து பணம் கொண்டு வரப்பட்டதாக தகவல். அதுக்கப்புறம் ட்ரிப்ளிகேன்லேருந்து கொண்டு வந்து எக்மோர் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து எக்மோர் ஸ்டேஷன்லேருந்து கொண்டு போகிறாங்க இந்த பணத்தை. அவர் என்ன சொல்கிறார், பேட்டி கொடுக்குறாரு, இந்த பணத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, என்னை குறிவைத்து தாக்குவதற்கு சிலர் முயற்சிக்கிறார்கள்ன்றார். அது யார், அவர் யாரை சொல்கிறார் நமக்கு தெரியல. நான் என்ன சொல்கிறேன், இந்த 3 பேரில் இந்த ப்ளூ டைமண்ட் ஹோட்டலில் 8 வருஷமாக வேலை பார்த்ததா சதீஷ், அவர் பிடிபட்டிருக்கார். அது மட்டும் அல்ல, அந்த தினத்தந்தியில் செய்தி வந்திருக்கு, ஒரு செய்தி, நீங்கள் அதில் முக்கியமான விஷயம் பார்க்கணும். என்னென்னா, இவங்க 3 பேருக்கும் ரயில் டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆகலை. ஆமாம். அந்த டிக்கெட்டு கன்ஃபார்ம் ஆவதற்கு சிபாரிசு கடிதம் கொடுத்தது யார்? எம்எல்ஏ என்ற முறையில் நயினார் நாகேந்திரன். அவருடைய சிபாரிசின் பேரில் தான் அந்த 3 பேருக்கும் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ யோசித்து பாருங்க, அவர் வாக்குமூலத்தில் சொல்லிட்டார், அது வேறு விஷயம். பிடிப்பட்ட சதீஷும் உள்ள 3 பேரும் நீங்கள் பணம் எங்கிருந்து எங்கே கொண்டு செல்கிறீர்கள் எல்லாம் வாக்குமூலம் பதிவாயிருச்சு. ஆனாலும் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, அப்படி தான் சொல்லி ஆகணும், வேறு வழி இல்லை. நீங்கள் கேட்டீங்களே, இப்போ வேலூரில் ரத்தான மாதிரி நெல்லையில் ரத்தாகுமா? தேர்தல் கமிஷன் செய்யுமா? பாஜக விடுமா? நியாயமான கேள்வி கேட்டுக்கிறீங்க. ஆனால் இது பாஜக உடைய அங்கமாக இருக்கிற தேர்தல் கமிஷன். அவங்க எத்தனையோ பிரிவு வச்சிருக்காங்க. தேர்தல் கமிஷன் ஒன்று, அந்த தேர்தல் கமிஷன் தடுத்து நிறுத்துமா? சார், இது மிகப்பெரிய குற்றச்சாட்டு சார். தேர்தல் கமிஷன் வந்து இந்திய அரசாங்கத்துடைய ஒரு பார்ட்டு கிடையாது, ஒரு தன்னிச்சையான அமைப்பு. அதை போயிட்டு வந்து பாஜகவுடைய துணை அமைப்பு மாதிரி சொல்றீங்களே சார். ஏங்க, சிபிஐ, இடி என்ற அமலாக்கப் பிரிவு, வருமான வரித்துறை எல்லாம் பாஜகவுடைய உத்தரவுகளை மீறி செயல்பட்டுருமா? அவர் என்ன சொன்னார், ஒரு பிரபல சேனலுக்கு பேட்டி கொடுக்கும்போது, சுதந்திரமான அமைப்புன்னாரு. சுதந்திரமான அமைப்பு தானே, சுதந்திரமான அமைப்பு தானே சொன்னார். அப்படியே செயல்பட்டுருக்கா சொல்லுங்கள். தமிழ்நாடு முழுவதும் 2 நாட்களுக்கு முன்பு 40 இடங்களில் வருமான வரித்துறை சோதனை. யார்? திமுகவுடைய ஆட்சி காலத்தில் யாருக்கெல்லாம் கான்ட்ராக்ட் கொடுக்குறார்களோ, பிடபிள்யூடி, ஹைவேஸு, டுவாட் போர்டு, இவர்கள்லாம் 40 இடங்கள், இவங்க கான்ட்ராக்டர்ஸ் தான் போய் எடுத்தாங்க 40 இடங்களில். அங்கே போய் எடுத்தாங்கல்ல. இப்போ இந்த பணம்லாம் யாருக்குன்ற கான்ட்ராக்டர் வீட்டில் எடுத்த பணம்லாம் விட்டுருவோம். இந்த 3 பேர் சிக்கியிருக்கிறார்கள். இந்த 3 பேர் யார்கிட்ட வேலை செய்கிறாங்க? அவங்க வாக்குமூலம். உண்மையிலே பாஜக, இப்போ நீங்கள் கேட்டிங்கள தேர்தல் கமிஷன் வந்து நியாயமான அமைப்பு, கடுமையான குற்றச்சாட்டு சொல்லாதீங்கன்னு நான் ஏற்றுக்கிறேன். அப்படி உண்மையிலே அந்த தேர்தல் கமிஷன் சுதந்திரமான அமைப்பு, பாரதிய ஜனதா கட்டுப்பாட்டில் இல்லை என்றால் இன்று அல்லது நாளை இல்லை 2 நாட்கள் கழித்து நெல்லை தேர்தலை நிறுத்தினால் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஓகே சார், குறிப்பாக எந்த தேர்தலையும் இல்லாத அளவுக்கு இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க ஏகப்பட்ட இடி ரெய்டு, அதே போல் ஐடி ரெய்டு, இந்த தேர்தல் நடத்தை விதி அமலில் இருக்கும்போது தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு சார். யாரை சார் குறி வைக்கிறாங்க? பணம் வெளியே வரக்கூடாது, யாருமே செலவு பண்ணக்கூடாதுன்னு பிளான் பண்ணிட்டாங்களா? இல்லை, ஓட்டுக்கு பணம் கொடுக்கக்கூடாது என்பதில் நான் வந்து உள்ளார்ந்த ஒரு மரியாதையோடு கோரிக்கை வைக்கிற ஒரு பத்திரிக்கையாளர். உண்மையிலே ஓட்டுக்கு பணம் கொடுப்பது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். அந்த வகையில் எல்லா இடத்துலையும் ரைடு பண்ணிட்டோம். ஓட்டுக்கு சத்தியமாக பணம் கொடுக்கக்கூடாது. இப்போ பூத் செலவுக்கு எல்லா கட்சி, திமுக 10 to 12 கோடி செலவு பண்ணுது, அதிமுக 5 to 7 கோடி ரூபாய் செலவு பண்ணுது, பாஜக திமுகக்கு இணையாக செலவு செய்கிறது. இங்கே போட்டி போடுகிற 19 தொகுதிகள் பாஜக மட்டும், அந்த கட்சி வேட்பாளர், கூட்டணி வேட்பாளர் 4 பேர் தாமரையில் போட்டி போடுறாங்க. அது இல்லாமல் நான் சொல்கிறேன், இந்த 19 தொகுதிகளுக்கும் 8.5 கோடி ரூபாய் பட்டுவாடை செய்யப்பட்டிருக்கிறது பூத் செலவுக்கு மட்டும். இது மட்டும் இல்லாமல் இப்போ நெல்லை விஐபி கேண்டிடேட் நயினார் நாகேந்திரன், கோவை அண்ணாமலை, தென்சென்னை தமிழிசை, நீலகிரி எல்முருகன், பொன்னார் கன்னியாகுமரி, இந்த தொகுதிகள்லாம் கூடுதல் செலவுக்கு பணம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. உண்மை, வேறு யாரும் சொல்ல, அவங்க கட்சிக்காரங்க சொல்றாங்க. இல்லை, பூத் செலவுக்கு காசு வேணும் இல்லை சார். பூத்து செலவை கடந்து இவங்களாம் விஐபி, இவங்களாம் அதிகமான வாக்குகள் வாங்க வேண்டும் அல்லது வெற்றி பெற வேண்டும். அப்போ நீங்க திமுக பணம் ஓட்டுக்கு கொடுக்கக்கூடாது, அதிமுக ஓட்டுக்கு கொடுக்கக்கூடாது, பாஜகவும் கொடுக்கக்கூடாது. ஐடி வந்து எல்லா இடத்துலையும் ரைடு பண்ணட்டும், தப்பே கிடையாது. ஓட்டுக்கு பணம் கொடுக்கிற கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும். அப்போதான் நாடு திருந்தும், அப்போதான் மக்கள் திருந்துவார்கள். 5 வருடங்களுக்கு ஒரு முறை ஓட்டுக்கு 500, 1000 அப்படின்னு சட்டமன்றத்துக்கு ஒன்று, நாடாளுமன்றத்துக்கு ஒன்று வாங்கி கொண்டு போடுகிற ஓட்டால் இந்த நாடு சிதைவடைகிறது, நாடு மோசமாகிறது, நாட்டினுடைய பொருளாதாரம் சீரழிவுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. இந்த ஓட்டுக்கு காசு கொடுக்கறதால். யாருன்னா ஒரு ஏழை வந்து அரசியல் இருந்தால் நிற்க முடியாது, பணக்காரன் தான் நிற்க முடியும், ஜெகத் ரட்சை நிற்க முடியும், டிஆர் பாலு நிற்க முடியும், கதிரானந்த் நிற்க முடியும்,
நீங்கள் பணம் இல்லை என்றால் நிற்க முடியாது. அப்போ என்ன அர்த்தம்? திமுகவில் நான் திமுக குற்றச்சாட்டுறேன். எத்தனை வலிமையான வேட்பாளர்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு புதுமுக வேட்பாளர்கள், தென்காசியில் டாக்டர் ராணி, தஞ்சாவூரில் பழனிமாணிக்கத்தை வந்து முரசொலி, பொள்ளாச்சியில் ஈஸ்வரசாமி, இப்படி புதுமுகங்கள் நீங்கள் விரல் விட்டு எண்ணிடலாம். அப்படி இருக்கும்போது இந்த ஒழிய வேண்டும். ஆனால் நீங்கள் அண்ணாமலை என்ன கோரிக்கை வைக்கிறார்? சேலம், ஈரோடு, திருப்பூர், பொள்ளாச்சி, கோவை இந்த 5 மண்டலங்களில் நீங்கள் வந்து ஐடி ஆஃபீஸ் அதிகமாக இறக்குங்க. கொங்கு பெல்ட்டில். ஆமாம், திமுக அதிமுக கூட 15 டீம் எக்ஸ்ட்ரா இறங்கியிருக்கு போன வாரத்தில். ஓகே, எதிர்கட்சிகளை மட்டும் டார்கெட் பண்ணி அடிப்பதற்கு தான் அண்ணாமலை சொல்கிறார், கோரிக்கை வைக்கிறார். மத்திய அரசு ஏற்கிறது. மற்ற எந்த கட்சியும் கொடுக்கூடாது நான் சொல்கிறேன். அந்த மாதிரி பாஜகவும் கொடுக்காதீங்க. இந்த பணம் எப்படி போச்சு? இது யாருக்கு போச்சு? அண்ணாமலை பேசுவாரா? அண்ணாமலை சொல்வாரா எங்கள் கட்சி வேட்பாளர் செய்ததால் தவறுன்னு சொல்வாரா? சொல்ல மாட்டார். ஏன்னா அவரே வந்து பண விநியோகம் செய்வதற்காகத்தான் மீடியாவை துரத்தி அடித்ததாக நான் நம்புகிறேன். ஓ, சமீபத்தில் நேத்து மீடியால நீங்க ஒரு ரிப்போர்ட்டர்கிட்ட ஒரு வாக்குவாதம் சண்டை போடுறாரு. என்ன கேட்கிறாரு? நீங்க ஒன்று கூர்மையா கவனிக்கணும். இது நான் ஒளிபரப்புறேன். என்னுடைய பிரச்சாரத்தை, பாரதிய ஜனதா கட்சியுடைய பிரச்சாரத்தை கோயம்புத்தூர்ல நீங்க பூத கண்ணாடி போட்டு பார்க்கணும். பூத கண்ணாடி போட்டு பார்க்கணும். பாரதிய ஜனதா கட்சி ஏதாச்சும் ஒரு மாடல் கூட வயலேஷன் பண்றாங்களா? பூத கண்ணாடி போட்டு பார்க்கணும். எதுக்குள்ள வரீங்க? அப்போ என்ன சொல்றாரு? பூத கண்ணாடி போட்டுக்கொண்டு நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார். என்ன சொல்றாரு? ₹1 கூட செலவு செய்ய மாட்டேங்கன்னு சொல்றாரு. அப்போ பல்லடத்துல இவர் போகிற பாதையில் மீடியாக்கள் வருகிறார்கள். 2 மீடியாக்கள் வருகிறது. எதுக்கு உள்ள வரீங்கன்னு போட்டு சண்டை போடுறாரு. அது அந்த வார்த்தை அது அத்துவான காடுங்க பல்லடத்துல. மெயின் ரோடு கோயம்புத்தூர் சிட்டி இல்லை, அவினாசி ரோடு, பீளமேடு ரோடு, காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் இல்லை. இவர் பிரச்சாரம் பண்ணுறது பல்லடம், அந்த கோயம்புத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட பல்லடத்தில். டிராஃபிக் ஜாம் ஆக்குறாங்க. நீங்கள் ஒரு மாநில தலைவர், பாஜகவுடைய மாநில தலைவர். எல்லா பத்திரிகைகளையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தலைவர்கள் எங்கெங்கே பிரச்சாரம் செய்கிறார்ன்ற பட்டியல் இடம் பெறுகிற நபர் அண்ணாமலை. நீங்கள் போகும்போது மீடியா வராமல் இருக்குமா? அப்போ நீங்கள் மக்கள்கிட்ட என்ன வாக்குறுதி கொடுத்தா அது வந்து இப்போ டெலிகாஸ்ட் பண்ண தப்பா? என்ன புரியல எனக்கு. அது வந்து ஒளிபரப்பக்கூடாது, நீங்கள் என் பின்னாடி ஏன் வரீங்கன்னு கேட்குறாரு. கலெக்டர்கிட்ட சொல்லுவேன். உடனே சேனல் எடிட்டர்கிட்ட பேசுகிறார். பாருங்கள் உங்கள் பின்னாடி என் பின்னாடி வராங்க, டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, டிராஃபிக் ஜாம் ஆகுதுங்கிறார். யாராவது நம்புவாங்களா அது? அப்போ என்ன அர்த்தம்? அப்போ நீங்கள் என்ன நோக்கத்தோடு போகிறீங்க? உங்கள் வண்டியில் என்ன இருக்குது? சந்தேகம் வருமா வராதா? யோசித்து பாருங்க. உங்களோட நியாயமான பிரச்சாரமாக இருந்தால், நீங்கள் மக்களிடையே நியாயமான கோரிக்கை நீங்கள் சொல்லுங்க, நான் கேட்குறேன், செய்கிறேன்னு சொல்ல அந்த நியாயமான பிரச்சாரமோ கோரிக்கையாக இருந்தால் அது ஒளிபரப்பு செய்தல் என்ன தவறு? நீங்கள் தான் சொன்னீங்க 1 பைசா செலவு பண்ண மாட்டேன்னு. ஏன் மீடியா கவரேஜ் பண்ணால் சந்தோஷம் பண்ணுங்க. சொல்லுங்க பார்ப்போம். பைசா செலவில்லாத பப்ளிசிட்டி உங்கள் பின்னாடி. அப்போ உங்கள் பின்னாடி வரக்கூடாது என்று சொன்னால் அந்த எழுகிற சந்தேகம் என்ன? இதுதான் பிரச்சனை பாஜகவுக்கு. எந்த கட்சியாவது இப்படி விரட்டியிருக்கா? இது வரைக்கும் நீங்கள் எத்தனை தேர்தல் பார்த்துருப்பீங்க? ஒரு 5-6 தேர்தலாக பார்த்துருப்பீங்களா? குறைஞ்சது ஒரு 3 தேர்தல் பார்த்துருக்கிறீங்க. யாராவது எந்த வேட்பாளராவது என் பின்னாடி வராதீர்கள் அப்படின்னு சொன்னது எங்கேயாவது உண்டா? எங்கேயுமே இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? என்ன நோக்கம்? அப்போ இதுதான் பிரச்சனை. இப்போ நீங்கள் யோசித்து பாருங்க. இது அதிமுகவோ, திமுகவோ, விடுதலை சிறுத்தையோ, காங்கிரஸோ, மதிமுகவோ யாராவது சொல்லியிருக்காங்களா? சொல்லலை. அப்போ என்ன அர்த்தம்? உங்கள் வண்டியில் என்ன இருக்குது? நீங்கள் பணம் விநியோகம் பண்ணுறீங்களா? நீங்கள் தான் உள்ளங்கையில் ஒன்றும் இல்லை, கை விரிச்சிட்டு போகிற ஆளாச்சே. ₹1 செலவு பண்ண மாட்டேன்னு சொல்கிறவராச்சே. இந்த விவகாரம் வெடித்து அந்த பகுதியில் மக்கள் எல்லாரும் நீங்கள் ட்ரோல் பண்ணாங்கன்னா இவருடைய உண்மையை நிலைமை தெரிஞ்சுக்கலாம். ஓகே சார், அமித்ஷாவுடைய தமிழ்நாடு தேர்தல் பிரச்சாரம் ரத்தாயிருக்கு. அதே போல் மோடி அவர்கள் வருவது உறுதியாயிருக்கு. ஒரு 4 நாள் பிரச்சாரம்னு சொன்னாங்க, 2 நாளாக மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன சார் இருக்குது? நாட்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. 6வது முறையாக தமிழ்நாட்டுக்கு நோக்கி பிரதமர் வந்திருக்காரு. அமித்ஷா அவரில் அதுவும் 4 நாள் என்பது 2 நாளாக குறைஞ்சிருக்கு. என்ன சார் நடக்குது பாஜக முகாமுக்குள்ள?
இல்லை வராமல் இருக்கிறதுக்கு அந்த அமித்ஷா என்பவர் வந்து பாஜகவுடைய 2ஆம் கட்டத்தினுடைய முக்கியமான தலைவர். அவர் மோடிக்கு அடுத்தபடியாக இருப்பார். அவருக்கு பல்வேறு வேலைகள் இருக்கலாம். வராமல் போனதுக்கு நமக்கு காரணம் தெரியாது. அது ஒன்றும் பெரிய சர்ச்சைலாம் சொல்ல முடியாது. வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கலாம். மோடி வருகிறார்ல, ரோட் ஷோ பண்ணுறாரு, எல்லாம் பிரச்சாரம் வலிமையாக பண்ணுறாரு. எல்லா இடத்துலையும் அவர் சொல்கிற காட்சியில் நம்ம பார்க்குறோம். கண்டிப்பாக தென் சென்னை, மத்திய சென்னையில் பிரச்சாரம் பண்ணிட்டு கோவை எல்லா இடத்துக்கும் போவார். அவருடைய பிரச்சாரத்தை நம்ம குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. வழக்கம் போல் நேற்று கூட நட்டா வந்தார். என்ன சொன்னார்னு பார்த்தோம். என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. குடும்ப அரசியலுக்கு முக்கியத்துவம் தருவதற்கு ஒருபோதும் வாக்களிக்காதீர்கள். யார் சொல்கிறா? ஜேபி நட்டா. இங்கே பக்கத்தில் யாருக்கான்னு பார்த்தீங்களா இந்த படத்தில்? ராதிகா சரத்குமார். ராதிகா யாருங்க? சரத்குமாருக்கு மனைவி. சரத்குமார் கட்சியில் சேர்த்த உடனே சரத்குமார் நின்று இருக்கலாம். அதில் சரத்குமார் கட்சியில் இணைந்த பிறகு அவருடைய கட்சியினுடைய அந்த விருதுநகர் மாவட்ட செயலாளர் சமத்துவ கட்சியினுடைய அங்கே யாராவது சேர்ந்துக்கலாமில்ல, அங்கே சீட்டு கொடுத்துக்கலாமில்ல. ஏன் இவருக்கு ராதிகா கொடுத்தீங்க? ஒரு எல்லாருக்கும் தெரிந்த முகம் இல்லை சார். அது வாரிசு இல்லையா? நான் கேட்குறேன், வாரிசா இல்லையா? நீங்கள் அதாவது யாரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து வாரிசு இல்லைன்றீங்க? தர்மபுரியில் யாருங்க வாரிசு? தர்மபுரி நிற்க வச்சு யார்? பாஜகவில் சௌமியா அன்புமணி அவர்கள். சௌமியா அன்புமணி யார் வாரிசு? அன்புமணி அவருடைய மனைவி. சரி. தென் சென்னை தமிழிசை சவுந்தரராஜன் யாருடைய வாரிசு? குமரி அனந்தனுடைய மகள் வாரிசு. சரி. விருதுநகரில் தேமுதிக விஜய பிரபாகரன். அவர் யார் வாரிசு? விஜயகாந்தினுடைய மகன் வாரிசு. இதெல்லாம் இருக்குது. இப்படிலாம் பண்ணிட்டு வாரிசில் பண்ணிட்டு இது மட்டும் அல்ல. நீங்கள் வாரிசுன்னு பார்த்தீங்கன்னா நான் இன்னும் சில பட்டியலை குறிக்காக சொல்லிடுறேன். மத்திய அமைச்சராக இருந்தவர் வேத பிரகாஷ் கோயல். அவருடைய மனைவி சந்திரகாந்த் கோயல், அவங்க எம்பியாக இருந்திருக்காங்க. இவருடைய மகன் பியூஷ் கோயல் இன்னைக்கு யாருன்னு தெரியும். வாரிசாச்சா? சரி. தேபேந்திர பிரதான் பாஜக ஆட்சியில் மத்திய அமைச்சராக இருந்தவர். அவருடைய மகன் தான் இன்னைக்கு தர்மேந்திர பிரதான் மத்திய அமைச்சராக இருந்தவர். மாதவராஜ் சிந்தியா மகன் தான் ஜோதிராஜ் சிந்தியா. நீங்கள் பதவி கொடுத்துருக்கீங்க. பசவராஜ் பொம்மை கர்நாடகாவுடைய முதலமைச்சராக இருந்தவர். அவருடைய மகனை பொம்மை தான் நீங்கள் வந்து அவங்க அப்பா பொம்மை. பசவராஜ் பொம்மையோட அப்பாவும் பொம்மை கர்நாடகா முதலமைச்சராக இருந்தவர். இமாச்சல பிரதேச முதலமைச்சராக இருந்த பிரேம் குமார் துமால், அவருடைய மகன் தான் அனுராக் தாகூர். இன்னைக்கு சக்தி வாய்ந்த அமைச்சர். தமிழ்நாட்டை ஆட்டி படைக்கிற சக்தி வாய்ந்த பொறுப்பாளர்கள் அவர் ஒருவர். அவர் சொல்லுவர் தான் வேட்பாளர். அந்த அளவுக்கு வலிமையானவர். சரி. எடியூரப்பா மகன் முன்னாள் முதலமைச்சர், அவருடைய மகன் ராகவேந்திரா யார் எம்பியாக வந்து? காங்கிரஸா? இல்லை. சரி. மத்திய பிரதேச முதலமைச்சர் வந்து வீரேந்திர சக்லேச்சா, அவருடைய மகன் ஓம் பிரகாஷ் சக்லேச்சா. இவர் மத்திய பிரதேச மாநிலத்தில் அமைச்சராக இருந்தார். அது யார் கட்சி? பாஜக கட்சி. அப்புறம் துஷ்யந்த் சிங், இவர் யாருன்னா வசுந்தராஜ் ராஜாவுடைய மகன். இவர் பாஜக எம்பியாக இருக்கார். சரி. மேனகா காந்தி எம்பியாக இருந்ததும் அவருடைய மகன் எம்பியாக இருந்ததும் எந்த ஆட்சியில், எந்த கட்சியில்? பாஜகவில். சரி. பூனம் மகாஜன், அவங்க அப்பா பிரமோத் மகாஜன் எம்பியாக இருந்த யார்? கல்யாண் சிங் உத்தரப்பிரதேச முதலமைச்சர். அவருடைய மகன் ராஜ்வீர் சிங் எம்பியாக இருக்கார். யார்? எந்த கட்சி? பாஜக. இப்படி நீங்கள் போயிட்டே இருக்கலாம் பட்டியல். சரி. இதெல்லாம் சொல்கிறாங்க. குடும்ப அரசியலுக்கு முக்கியத்துவம் அளித்தார்கள். ஊழலுக்கு வந்துடுறேன். ஊழலை பற்றி பேசுவதற்கும் வாரிசு பற்றி பேசுவதற்கும் பாஜகவுக்கு அருகதையே கிடையாது. நீங்கள் திமுக ஊழல் கட்சி, அதிமுக ஊழல் கட்சி, காங்கிரஸ் ஊழல் கட்சி, எல்லா கட்சியும் ஊழல் கட்சி என்று சொல்லும்போது நீங்களும் ஊழல் கட்சி ஒத்துங்க, நீங்களும் வாரிசு கட்சி ஒத்துங்க. நீங்கள் மற்ற கட்சிக்கு மாற்று கட்சி, நாங்கள் அந்த மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய பாஜக இது என்ன பண்ணுச்சு? பாஜகவில் அஜித் பவார் என்னவா இருக்காரு? என்ன பண்ணீங்க? கேஸ் போட்டீங்க. அமலாக்கத்துறை வழக்கு. இன்னைக்கு ஈடியில் 1000 கோடிக்கு மேலே கொள்ளடிச்சான்னு சொல்லி துணை முதல்வர் வச்சிருக்கீங்க. பிரபுல் பட்டேல் தேசியவாத காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஏர் இந்தியா இந்தியன் ஏர்லைன்ஸ் இணைப்பில் ஊழல் செய்த சிபிஐ 2017 கேஸ் போட்டது உங்கள் ஆட்சி காலத்தில். அந்த கேஸை க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க. இப்போ 23 ஜூனில் இவர் கேஸை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க. பிரதாப் சர்நாயக் சிவசேனா கட்சி சேர்ந்து 2020 ஈடியில் ஒரு வீட்டில் எல்லாம் ஆஃபீஸில் கேஸ் போட்டு இவர் மீது வழக்கு போட்டு 2022 பாஜக இணைகிறார். இவருடைய வழக்கை முடிக்க சொல்லி 2022 செப்டம்பரில் ஹைகோர்ட்டில்
சப்மிட் பண்ணுறாங்க, க்ளோஸ் பண்ணிங்கன்னு. ஹிமாந்த் பிஸ்வா சர்மா அசாம் முதலமைச்சராக இவர் காங்கிரஸ் கட்சியில் இருக்கும்போது 2014-15 சிபிஐ அமலாக்கத்துறையால் விசாரணை செய்யப்பட்டவர். இன்று அதே பாஜகவில் இணைந்து முதலமைச்சராக இருக்கிறார். ஹசன் முஷ்ரிப் தேசியவாத காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். பண மோசடி வழக்கில் அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஆளாக்கப்பட்டவர். 23 பிப்ரவரியில் 3 முறை அமலாக்கத்துறை தொடர்ந்து ரெய்டு நடத்தியது. ஜூலையில் பாஜகவில் சேர்ந்தார். இதுவரை நடவடிக்கைகளை கிடப்பில் போடப்பட்டது. சுவேந்து அதிகாரி மேற்கு வங்கத்தில் யார், மம்தா கட்சியிலிருந்து மம்தாவை தோற்கடித்து இப்போ பாஜக தலைவராக இருப்பவர் சுவேந்து அதிகாரி. கே கீதா ஆந்திர மாநிலம் ஒய்எஸ்ஆர் கட்சியை சேர்ந்தவர். இவரது கணவர் ராம கோடேஸ்வர் ராவ் 2015 வங்கி மோசடிக்காக சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. ஜூலையில் 2019 பிஜேபியில் இணைகிறார். 22 செப்டம்பரில் இவருக்கும் இவருடைய கணவருக்கும் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கியது. 2019 சேர்ந்த இவருக்கு இந்த ஜாமீன் நிறுத்தி வைக்கப்பட்ட பிறகு இதுவரை ஒரு இம்மி அளவு கூட கேஸ் நகரல. சுஜானா சௌத்ரி தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்தவர், சென்ட்ரல் மினிஸ்டர் இருந்தவர். இவர் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டு வங்கிகளில் இருந்து 360 கோடி ரூபாய் கடன் பெற்று மோசடி செய்ததாக 2019 ஏப்ரலில் கேஸ் போடுறாங்க. அடுத்த சில மாதங்களில் பாஜகவில் சேர்றார். இது வரைக்கும் கட்சியிலிருந்து ஒரே ஒரு நடவடிக்கை இல்லை. இது ஊழல் வாரிசு என்று அடுத்த கட்சிகளை குற்றம் சாட்டுகிற பாஜக இவர்கள் கட்சியில் என்ன நடக்கிறது? அப்போது நீங்கள் பிரச்சாரம் பண்ண வந்து என்ன பிரயோஜனம்னு கேட்குறேன். ஓகே சார், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக இந்த தேர்தல் களத்தை எப்படி பார்க்குறாங்க? கிட்டத்தட்ட ஒரு 8 தொகுதிகள் வரைக்கும் அதிமுகவுக்கு சாதகமாக இருப்பதாக ரிப்போர்ட் வந்திருப்பதாக தகவல் எல்லாம் சொல்லுது. உண்மையா சார்? குறிப்பாக ஈரோட்டில் வந்து ஆற்றல் அசோக்குமார் ஒரு வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான தகவல் எல்லாம் சொல்லப்படுது. அதிமுகவுக்கு எப்படி சார் இந்த தேர்தல் எதிர்கொள்கிறாங்க? அவங்களுக்கு எந்த தொகுதிகள் சார் ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது? அதாவது எடப்பாடி பழனிசாமி வந்து என்ன சொல்கிறாருன்னா, மீடியாக்களில் தொடர்ந்து திமுக ஸ்வீப்னு வந்தோடனே அங்கே சோர்வடையலாம். அது இயற்கையாக நடக்கிறது. மீடியாக்களை பற்றி கவலைப்படலைனாலும் மக்கள் மத்தியில் போய் சேரக்கூடாது என்று விரும்புவார்கள். அதற்கு ஏதாவது கவுண்டர் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இவர் அதெல்லாம் மீடியா பற்றி கவுண்டர்லாம் கொடுக்க வேண்டாம், நம்ம 17 இடங்களில் வெற்றி பெறுவோம்னு சொல்கிறார். திருச்சி, ஈரோடு, வேலூர், நெல்லை, தென்காசி, விருதுநகர் கூட்டணி கட்சி வேட்பாளரோடு சேர்த்து சொல்கிறார். இப்படி ஒரு 17 இடங்கள் போடுகிறார். இந்த இடங்களை 2ஆம் இடம்ல வெற்றி பெறுவோம்னு சொல்கிறார். ஏன்னா அதிமுகவும் பாஜகவும் பிரிக்கிற வாக்குகள் நமக்கு சாதகமாக இருக்கும், நம்ம வெற்றி பெறுவோம்னு சொல்கிறார். ஸோ அவர் வந்து தொண்டர்களை உற்சாகப்படுத்த, நிர்வாகிகளை உற்சாகப்படுத்த இந்த மாதிரிலாம் சொல்லலாம். ஆனால் எனக்கு தெரிந்தவரை திமுக ஆளுங்கட்சி எப்படி எல்லா மீடியாக்களும் ஸ்வீப்னு சொல்கிறாங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியா டுடே, சி ஓட்டர் எல்லாம். எனக்கு தெரிந்தவரை ஏதாவது இடங்கள் மாறினால் ஆச்சரியப்படலாம். அதுக்கு என்ன சொல்கிறார் எடப்பாடினா, 3 வருட திமுக ஆட்சியில் இருக்கிற அதிருப்தி, ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் அதிருப்தி, மைனாரிட்டிக்கு செய்யவில்லை என்று அதிருப்தி, கிறிஸ்துவ அமைப்புகள் அதிருப்தி, இதெல்லாம் தனக்கு ஓட்டுகளாக மாறும். 3லிருந்து 5-6% ஒரு சேஞ்ச் வரும்போது நம்ம அதிமுகவுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும். அவங்க பாஜகவுக்கு போட மாட்டாங்க, நமக்கு போடுவாங்க நம்புறாரு. மேபி அவர் கால்குலேஷன் சரியாக இருந்து உண்மையிலே அந்த ஓட்டு வந்து ஒரு ஸ்விங் ஆனதுன்னு வச்சிங்களேன், ஒரு சேஞ்சஸ் நடந்தால் குறைந்தது 4-5 தொகுதிகள் பெறலாம், வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் எதுவுமே கணிக்க முடியாது. ஓகே, ஒரு 4 தொகுதிகள் வரைக்கும் சாதகமாக இருக்குன்னு சொல்ல வரீங்க? இல்லை, சாதகம் இல்லை, வாய்ப்பு இருக்கிறது. அவர் சொல்கிற கால்குலேஷன், ஓகே, அவர் சொல்கிற இந்த அதிருப்தி எல்லாம் திமுக மீது இருக்கிற பட்சத்தில் அந்த ஓட்டு எங்கே போகும் என்ற கேள்விக்கு பதில் கிடையாது. ஆனால் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட 70% பாஜக எதிர்ப்பாக தான் வாக்களிக்க போவதாக இந்த சங்கங்கள் சொல்கின்றன. ஓகே சார், குறிப்பாக கோவையை பொறுத்த வரைக்கும் எஸ்பி வேலுமணி அவர்கள் ரொம்ப ஈகோ பிரச்சனையாக பார்க்குறாரு போல இருக்கே சார். வேட்பாளர் கூடவே தான் இருக்காரு, அந்த அளவுக்கு கிளப்பணி ஆட்டிக்கிட்டு இருக்காரு. கோவையை வந்து ரொம்ப ஈகோ பிரச்சனையாக பார்க்குறாரா சார் எஸ்பி வேலுமணி அவர்கள்? இல்லை, அண்ணாமலை போட்டியிடுகிற இடத்தில் அதிமுகவும் திமுகவும் வலிமையாக போட்டியிட வேண்டும், வேறு வழி இல்லை. ஏன்னா அண்ணாமலைக்காக வேலுமணி அடங்கி போய்விட்டார் அல்லது அவர் வெற்றி பெற வேண்டும் என்று எஸ்பி வேலுமணி விரும்புகிறார் என்று சொன்னால் அது மிகப்பெரிய தவறாக போயிடும். நாளைக்கு அவர் கட்சியில் அவருக்கு ஸ்டேக்கே போயிடும். அவர் வந்து அறிவிக்கப்படாத கொங்கு பகுதியினுடைய முதலமைச்சர், அது குறிப்பாக கோவை மாவட்டத்திற்கு முதலமைச்சர். கிட்டத்தட்ட அப்படி தான் வந்து அதிமுக ஆட்சியில் போற்றப்பட்டார். அப்படிப்பட்டவர் வந்து அண்ணாமலைக்காக அவர் வந்து பணிகளை விட்டு கொடுப்பார் அப்படின்னு ஒரு பரவலான குற்றச்சாட்டு போய்கொண்டிருக்கு.
இந்த மாதிரி நேரத்தில் அவர் வந்து இறங்கி அடிக்கலைன்னா வேலை செய்யலைன்னா கஷ்டம். ஸோ திமுக அதே மாதிரி தான், கம்யூனிஸ்ட் கட்சி கொடுத்தால் சிக்கலாகிவிடும் தான் அந்த தொகுதியை கேட்டு பெற்றிருக்கிறது. செந்தில் பாலாஜி டீம் வேற உள்ள இறங்கியிருக்காங்க. ஆமாம், அதனால் அண்ணாமலை வீழ்த்த வேண்டும். அண்ணாமலை வெற்றி பெற்றால் அது திமுக ஆபத்து, அதிமுக ஆபத்து. அவங்களுக்கு தெரியும், 2 கட்சிக்கும் என்ன குடைச்சல் கொடுப்பாருன்னு தெரியும். அதனால் அவர் தோற்றாலும் மத்திய அமைச்சர், வெற்றி பெற்றாலும் மத்திய அமைச்சர் என்று பிரச்சாரம் செய்தாலும் அதிமுக அண்ணாமலை விவகாரத்தில் பின்வாங்கினால் அது மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளே போகும். நிறைய பேர் எழுதிட்டு இருக்காங்க. பட் எஸ்பி வேலுமணி அப்படிப்பட்ட நபர் அல்ல. ஓகே சார், குறிப்பாக ஒரு போஸ்டர் சார், கோவையை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் ஜெயிச்சா கோவையும் ஈரோடையும் யூபியோடையும் அல்லது வந்து இதோடையும் இணைச்சிருவாரு, குஜராத்தோடையும் இணைச்சிருவாரு அப்படிங்கிற அளவுக்கு வட இந்திய மக்கள் எல்லாம் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹிந்தியில வந்து போஸ்டர் அடிச்சு திரும்ப ஓட்டியிருக்காங்க. அந்த செய்தியை நீங்க கவனிச்சிங்களா சார்? வாட்ஸ்அப்ல வந்தது. அந்த அளவுக்கு வட இந்திய ஆதிக்கம் கோயம்புத்தூர்ல இருக்கா? அந்த அளவுக்கு எல்லாருமே பாஜக சென்ட்ரிக்கா தான் அங்க இருக்காங்களா சார்? இல்லை, அதாவது அந்த மாதிரியான வாட்ஸ்அப் செய்தி மூலம் உண்மையான்னு தெரில. அது வந்து ஒருவேளை எதிர்கட்சிகள் அண்ணாமலைக்கு எதிராக சதி செய்கிறாங்க. தாப்பத்திக அதை வந்து போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்டாகவே கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த வாட்ஸ்அப் செய்தி தான் அது. மற்றபடி மெயின் லைன் மீடியாலேயோ இல்லை பிரிண்ட் மீடியாலோ நான் பார்க்கல, அப்படி ஒரு செய்தி பார்க்கல. ஆனால் வாட்ஸ்அப்பில் வந்தது. இதெல்லாம் வந்து மக்கள் நம்புவாங்களா? மக்கள் வந்து எதிர்ப்பாக தான் போவாங்க. அதாவது திருப்பூர் மற்றும் கோவையை நீங்கள் குஜராத்தோடு இணைக்க வேண்டும், இந்த 2 இடத்தையும் யூனியன் டெரிட்டரி அறிவிக்க வேண்டும், இப்படிலாம் பிரச்சாரம் செய்தால் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுவாங்களா? அதாவது எந்த வகையிலாவது பாஜக ஜெயிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது செய்யணுங்க, தமிழ்நாட்டுக்கு செய்யணும். அவர் என்ன சொல்கிறாரு, டிஆர்பி ராஜா தொழில்துறை அமைச்சர் கோயம்புத்தூரில் விளையாட்டு ரசிகர்களுக்காக அவள் வேண்டுகோளுக்கு இணங்க ஒரு கிரிக்கெட் கிரவுண்டு சர்வதேச தரத்தில் கட்டுவோம்னு சொல்கிறார். அண்ணாமலை என்ன சொன்னார், பஸ் ஸ்டாண்டே 3 வருஷமாக கட்டி முடிக்கல, நீங்கள் எப்படி கிரிக்கெட் கிரவுண்ட் கட்டுவீங்கன்னு சொன்னார்ல, நேற்று வந்தது பத்திரிக்கையில். ஆனால் இன்று காலை பிரச்சாரத்தில் என்ன சொல்லியிருக்க தெரியுங்களா? அதே அண்ணாமலை, பிசிசிஐயிடம் நாங்கள் நிதி வாங்கி தருகிறோம், கோவையில் கிரிக்கெட் மைதானம் அமைக்கும் முன் சாலை வசதி ஏற்படுத்தி தாருங்கள், கிரிக்கெட் மைதானம் அமைக்க பிசிசியில் நாங்கள் நிதி வாங்கி தருகிறோம். அதாவது திமுக சொன்னதை இவரும் சொல்கிறார். நாங்கள் பிசிசிஐனா யார்? அமித்ஷா பையன். கிரிக்கெட், ஆமாம், கிரிக்கெட் வாரியத்தை சொல்லி நாங்கள் அமைக்கிறோங்கிறாரு. அப்போ நீங்கள் இவ்வளோ வருஷம் அமைக்கலாம்ல, 10 வருஷமாக உங்கள் ஆட்சி, பிசிசிஐ உங்களுடைய அமைச்சருடைய மகனுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. இந்திய கிரிக்கெட் வாரியம் வந்து நினைத்தால் அடுத்த நிமிஷம் நிதி கொடுக்க முடியும், இடம் கிடைக்கும், கட்டலாம்ல. அப்போ இதுதான் விஷயம். நீங்கள் அந்த மாதிரியான திட்டங்களை முன்னெடுத்தால் அந்த ஊர் மக்கள் ஆசைப்படுவார்கள். நீங்கள் இந்த ஊரை கொண்டு போய் குஜராத்தில் சேர்க்குறேன், ஊபியில் சேர்க்குறேன், டெல்லியோட சேர்க்குறேன்னா அது நெகட்டிவ் தான். ஓகே சார், தருமபுரியை பொறுத்த வரைக்கும் சௌமியா அன்புமணி அவர்கள் நிற்கிறாங்க. அவங்க குடும்பத்திலே 2 பேர் வந்து எலெக்ஷனில் போட்டி போடுறாங்க. அதுவே ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக மாறி இருக்கு. குறிப்பாக அங்கு கிருஷ்ணசாமியுடைய, அவர் காங்கிரஸில் ஒரு மிக முக்கியமான காங்கிரஸ் தலைவராக இருந்தவர், அந்த இடத்துல காங்கிரஸ் ரொம்ப ரொம்ப சுணக்கமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டெல்லாம் இருக்கே சார். தருமபுரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து காங்கிரஸ் வேலை பார்க்கல, கடலூரில் வந்து பாமக வேலை பார்க்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு உள்ளடி அரசியல் இருக்கா சார் இந்த 2 தொகுதியிலையும், கடலூர் அதே போல் தருமபுரி? இல்லை, இது ரொம்ப சிக்கலான விஷயம். கடலூரில் பாட்டாளி மக்கள் கட்சி வேலை செய்வென்றால் நீங்கள் வந்து மச்சானை ஜெயிக்க வைப்பதற்காக இப்படி முயற்சி எடுக்கலான்ற விஷயங்கள் கசியும். கண்டிப்பாக 1-2 இடத்துல உள்கூத்து இருக்கலாம். அதே மாதிரி தருமபுரியில் வந்து காங்கிரஸ் ஒதுங்குகிறது என்றால் அது நம்புகிற மாதிரி இல்லை. ஏன்னா தருமபுரி காங்கிரஸுக்கும் கடலூர் காங்கிரஸுக்கும் உத்தரவு போடுவதற்கு விஷ்ணு பிரசாத்துக்கெல்லாம் அதிகாரம் கிடையாது. அதெல்லாம் வெளிப்படைத்தன்மையோடு தெரிஞ்சுவிடும். இதெல்லாம் பேசுறதுக்கு வசதியாக இருக்கலாம், மேடை பேச்சுக்கள் வரலாம். எனக்கு தெரிந்தவரை ஒரு குடும்பத்தில் வந்து அக்கா ஒரு கட்சியிலும் தம்பி ஒரு கட்சியும் இருக்கிறாங்க, போட்டியிடுகிறார்கள், அது அவர்கள் உரிமை. ஆனால் சௌமியா அன்புமணி ஜெயிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் ஒதுங்குது என்றால் அது பெரிய சிக்கலை விட திமுக ஒத்துக்க மாட்டாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா திமுக ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் நெல்லையில் வந்து திமுக வேலை செய்யலாம், காங்கிரஸ் கட்சி சும்மா இருப்பாங்களா? நம்மளே குற்றச்சாட்டணும். நயினார் நாகேந்திரன் அதிமுகவையும் திமுகவையும் பணம் கொடுத்து விலைக்கு வாங்கி விட்டார். ஆமாம், குற்றச்சாட்டு நானே பேசியிருக்கிறேன். அப்படி இருக்கும்போது கடலூரில் வந்து தங்கர் பச்சான் வந்து வெற்றி பெறக்கூடாது, அன்புமணியுடைய மைத்துனர் விஷ்ணு பிரசாத் வெற்றி பெற வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி ஒதுங்கினால் அதோட அசிங்கம் எதுவுமே இல்லை. நெல்லையிலையும் அதான் நிலைமையா சார்? இப்போ வரைக்கும் யார் சார் களத்தில் முந்துறாங்க? நயினார் தான் முந்துறாரா, இல்லை வந்து ராபர்ட் புரூஸ் வந்துட்டாரா? கனிமொழி அவர்கள் எல்லா ஜாதி சங்கங்களையும் போய் பேசியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் எல்லாம் நம்ம வந்து செய்திகள் வாயிலாக பார்த்துருக்கோம். இப்போ எப்படி சார் களம் இருக்கு? நெல்லை வேட்பாளர் விஷயத்தில் ஆரம்பத்திலிருந்து தவறு செய்தது காங்கிரஸ் கட்சி. இந்த விவகாரம் திமுக தலைமைக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி தான். தப்பான இடத்துக்கு போயிட்டாங்கன்னு, தப்பான கேண்டிடேட் விவகாரம் போயிட்டாங்க. அந்த தொகுதிகளில் பணிகள் சுணக்கம் என்பதால்
தூத்துக்குடியிலேருந்து அனிதா ராதாகிருஷ்ணன் இங்கே போட்டாங்க. அவர் வேலை செய்கிறாரு, பெரிய தள்ளுமுள்ளாவது, நிறைய நெருக்கடி இருக்கிறது. அந்த இடத்தில் வந்து வேலை செய்து எப்படியாவது காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று திமுக களமையில் இங்கே இருக்கிறது. திமுக நிர்வாகிகள் எம்எல்ஏக்கள் பணம் வாங்கினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திமுக தலைவர் அறிவிச்சிருக்கார். என்ன நடக்கும்னு கணிக்க முடியல. ஏன்னா இப்போ நயினார் வந்து இப்போ 4 கோடி சொல்கிறோம், இன்னும் சில கோடிகள் இல்லை, 100 கோடி வரை செலவு செய்வதற்காக தயாராக இருப்பதாக தகவல் ஆரம்பத்தில் இருந்தேன். ஸோ அதனால் அந்த இடத்தில் நயினார் ஒரு பாப்புலர் முகம், ஃபேஸ் வேல்யூ உள்ளவர். ஆனால் நெல்லை டவுனை தவிர சுற்றி இருக்கிற மற்ற இடங்களில் அவருக்கு வாக்கு விழுமா? பாஜகவில் கிராமப்புறத்தில் ஓட்டு சேகரிக்கவே ஆள் இல்லை, பிரச்சாரத்துக்கு ஆள் இல்லை என்கிறார்கள். இதே தான் மதுரை. ராமசீனிவாசன் வந்து ரொம்ப அதிக வாக்கு அந்த லெவலில் பேசுகிறாரு. அங்கே போய் நீங்கள் களத்தில் போய் விசாரிச்சிங்கன்னா, நிருபர்கள் போய் பார்த்தீங்கன்னா, அந்த புறநகர் பகுதிகளில் பாஜகவுக்காக பூத் ஏஜென்ட்டில் போய் பிரச்சாரம் செய்வதற்கு ஆள் இல்லை. இதுதான் நிலைமை பாஜகவில். கிராமப்புறங்களில் ஒரு இடத்தில் கூட பாஜக கொடி பார்த்ததாக எந்த நிருபரும் என்கிட்ட சொல்ல. நானும் மாவட்டம் தோறும் பல நிருபர்களிடம் பேசுகிறேன். ஆனால் எப்படியோ வெற்றி பெறுவோம் என்று சொல்கிறார்கள். பார்க்கலாம். தமிழ்நாடு அரசியல் கடத்தை பற்றின பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவாக பதில் சொல்லியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசும்போது நன்றி. நன்றி.